வணக்கம் நண்பர்களே. நாம் பார்க்க போகிறது சூடான் நாட்டினுடைய முன்னாள் அதிபர் ஒமார் அல் பஷீர். இவரை பற்றி தான் இப்போ ஒரு சில நாட்களாகவே இவர் இப்போ நியூஸில் வந்துக்கிட்டு இருக்காரு. காரணம் என்னென்னா, இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஐசிசி இந்த நீதிமன்றம் இவருக்கு எதிராக ஒரு 10 வருடம் முன்னாடி ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணியிருந்தது. எதுக்காகனா, மனித குலத்துக்கு எதிராக இவர் செய்த குற்றம், இந்த போரில் மக்களை சாகடித்தது, லட்சக்கணக்கான மக்களை சாகடித்தது. இதுக்காக அவங்க ஒரு அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணாங்க. ஆனாலும் இவ்வளோ காலமாக அவர் அரெஸ்ட் பண்ண முடியல. சூடான் நாடும் இவர் ஐசிசி கிட்ட ஒப்படைக்கலை இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்கு. ஆனால் இவ்வளோ நாள் கழித்து இப்போது சூடான் நாடு இவரை ஐசிசி கிட்ட ஒப்படைக்கிறோம், இவருக்கு எதிராக இன்வெஸ்டிகேஷன் நடத்தலாம் அப்படின்னு சொல்லி ஒப்புக்கொண்டிருக்கு. ஸோ இது இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒரு முக்கியமான நியூஸாக இப்போ இது வருது. சரி, இப்போது இந்த ஒமார் அல் பஷீர் இவர் செய்த குற்றம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். சூடான் நாடு ஆப்பிரிக்க கண்டத்தில் மிகப்பெரிய நாடுகளில் ஒன்று சூடான் நாடு. சொல்லப்போனால் ஆப்பிரிக்க கண்டத்தில் மிகப்பெரிய நாடாக ஒரு காலத்தில் சூடான் நாடு தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சில வருடங்கள் முன்னாடி இந்த நாடு ரெண்டாக உடஞ்சிருச்சு. சவுத் சூடான், நார்த் சூடான் அப்படின்னு இரண்டாக உடந்தது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நாடு தான் மிகப்பெரிய நாடாக இருந்தது. எண்ணெய் வளம் அதிகமாக கொண்ட நாடு இது. இந்த நாட்டினுடைய ஒரு பகுதி, இந்த மேற்கத்திய இடத்துல டார்ஃபர் அப்படின்ற ஒரு இடம் இருக்குது. இது பார்த்திங்கன்னா சூடான் நாட்டுள்ளே ரொம்ப பின்தங்கிய இடம், சோஷியோ எக்கனாமிக்காக ரொம்ப பேக்வர்ட் ரீஜன். இது இந்த ட்ரைபல்ஸ் எல்லாம் அதிகமாக வசிக்கக்கூடிய இடம். ஜென்ரலாக ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் பார்த்திங்கன்னா இயற்கை வளம் அதிகமாக இருக்கும், ஆனாலும் வளர்ச்சி அவ்வளோ இருக்காது. எக்கனாமிக் க்ரோத் அந்தளவுக்கு இருக்காது. மெயினாக அந்த ஆயிலை எக்ஸ்போர்ட் பண்ணி தான் அவங்களுக்கு வருமானம் வரும். அதே நேரத்தில் இந்த நாட்டுக்குள்ளெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சரியான நிலையான அரசு இருக்காது. மெயினாக அந்த சர்வாதிகாரிகள் தான் அங்கே பார்த்திங்கன்னா அதிபர்களாக இருப்பாங்க. சூடான் நாட்டில் 1989 ஒமார் அல் பஷீர் அவர் அங்கே வந்து அதிபராக வராரு. மற்ற ஆப்பிரிக்க நாடுகளை போலவே இவரும் பார்த்திங்கன்னா ஒரு சர்வாதிகாரியாக தான் அங்கேயுமே செயல்பட்டு வராரு. ஆப்பிரிக்க நாடுகளில் கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம்னா, இன ரீதியாக அதுக்குள்ளே நிறைய பிரச்சனை இருக்கும். இப்போ இந்தியாவுக்குள்ளே எப்படி பார்த்திங்கன்னா ஒரு சில இனங்கள் மதத்தை வச்சு நம்ம இந்த டிவிஷன்ஸ் இருக்கும். அங்கேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிளவுகள்லாம் அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸில் கிறிஸ்டின் குரூப்ஸ், முஸ்லீம் குரூப்ஸ் இவங்களுக்குள்ளே பார்த்திங்கன்னா பிரச்சனை இருக்கும். இந்த அரேப் இன மக்களுக்கும் கிறிஸ்டின் மதத்தை பின்பற்றுறவங்களும் அவங்களுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கும். அப்போ இந்த பின்தங்கிய இந்த சூழ்நிலை, இந்த இனத்துக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த ஆப்பிரிக்க நாடுகளுக்குள்ளே அந்த காலத்துலேருந்தே நிறைவு வருது. இதில் சூடான் நாடும் பார்த்திங்கன்னா விதிவிலக்கு கிடையாது. இந்த டார்ஃபர் பகுதியில் மெயினாக இந்த நிறைய ரெபல் குரூப்ஸ்லாம் இருப்பாங்க. ரெபல் குரூப்ஸ்னு சொல்ல போகிறது இந்த ஆயுதத்தை ஏந்தி கவர்மெண்ட்டை எதிர்க்கக்கூடியவங்க. இப்போ இந்தியாவில் எப்படி இந்த நாக்சலைட்ஸ் இருக்காங்களோ அதே போல் அங்கே அந்த ரெபல் குரூப்ஸ்லாம் செயல்பட்டு வந்தாங்க. அதில் ஒரு 2-3 மெயினான குரூப்ஸ் இருந்துச்சு. ஜஸ்டிஸ் அண்ட் ஈக்குவாலிட்டி மூவ்மெண்ட்னு ஒரு குரூப், இன்னொன்று வந்து சூடான் லிபரேஷன் ஆர்மி. இந்த மாதிரி குரூப்ஸ் எல்லாம் கவர்மெண்ட்டை எதிர்த்து அவங்க வந்து சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எல்லாமே ஆர்ம்டு குரூப்ஸ் தான், எல்லாருக்கிட்டையும் வெப்பன்ஸ் இருக்கும். இவங்களோட கோரிக்கை என்னென்னா, எங்களுடைய பகுதி ரொம்ப பேக்வேர்டாக இருக்குது, எங்களை நீங்கள் வந்து கவனிக்க மாட்டீங்க, எங்களுக்கு வந்து ஒரு சுய ஆட்சி கொடுங்க, உங்கள் நாட்டுக்குள்ளே ஒரு செப்பரேட் ஒரு நாடாக கூட எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்றது இவங்களோட ஒரு டிமாண்டாக இருந்தது. ஒரு 20 வருடங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த ரெபல் குரூப்ஸ்க்கும் சூடான் கவர்மெண்ட்டுக்கும் ஹெவியாக சண்டை நடந்துட்டு வரும். 2003 இது மிகப்பெரிய ஒரு சிவில் வாராக வெடிச்சது. சிவில் வார் என்று உள்நாட்டு போர். இந்த 2000 பீரியடில் இந்த வெடித்த சிவில் வாரில் இந்த கவர்மெண்ட் என்ன பண்ணுச்சுன்னா, இந்த ரெபல் குரூப்ஸை ஒழிக்கிறதுக்காக வேறு சில மிலிஷியாஸ், வேறு சில குரூப்ஸை ஹையர் பண்ணி அவங்களோட செயல்பட்டு இந்த குரூப்ஸ் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த உள்நாட்டு போரில் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சத்துலேருந்து ஒரு 8 லட்சம் பேர் வந்து சாகடிக்கப்பட்டாங்க. சில்ட்ரன், விமன், மென் எல்லாருமே சாகப்பட்டார்கள். அது இல்லாமல் பாலியல் வன்கொடுமைக்கும் நிறைய பேர் உள்ளாக்கப்பட்டாங்க. லட்சக்கணக்கான சில்ட்ரன், விமன் பார்த்திங்கன்னா ரேப் பண்ணப்பட்டாங்க. இந்த மாதிரி மனித உரிமை மீறல்களும் அந்த டார்ஃபர் ரீஜனில் நடந்தது. இந்த காலகட்டத்தில் தான் பார்த்திங்கன்னா ஐசிசி இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட்டும் ஆரம்பிக்கப்படுது. 2002 இது ஆரம்பிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி மனித உரிமை மீறல்கள் டார்ஃபரில் நடந்துகிட்ருக்கு அப்படின்றத கவனித்து ஐசிசி என்ன பண்ணுதுன்னா, ஒமார் அல் பஷீருக்கு எதிராக ஒரு அரெஸ்ட் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணுது. இவர் வந்து மனித குலத்துக்கு எதிராக செய்த அந்த குற்றம். ஏன்னா அப்போ அவர் தான் அதிபராக இருந்தார். இவருடைய அந்த ஆர்டர் பேரில் தான் அந்த ரெபல் குரூப்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க. அப்போ தான் இவ்வளோ பேர் இறந்து போகிறாங்க. அதனால் இவருக்கு எதிராக ஐசிசி அந்த அரெஸ்ட் வாரண்ட்டை இஷ்யூ பண்ணுது. எந்த வருஷத்தில்? இந்த 2009 இந்த காலத்தில் இஷ்யூ பண்ணுது. ஆனாலும் அப்போ ஒமார் அல் பஷீரோட செல்வாக்கு அதிகம். அதனால் இவர் நேச்சுரலாக வந்து ஐசிசியோட இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே அவர் வரல. அவர் வந்து சரண்டர் ஆகலை. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா ஐசிசி பொறுத்த வரைக்கும் அவங்க அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணால் கூட ஜென்ரலாக அந்த நாடு வந்து அந்த அக்யூஸ்டு பர்சன் வந்து ஒப்படைக்காது, ஐசிசி கிட்ட ஒப்படைக்காது. ஐசிசிக்குன்னு செப்பரேட்டாக ஒரு ஃபோர்ஸ் கிடையாது. இவங்களை போய் ஒரு நாட்டுக்குள்ளே போய் அந்த அக்யூஸ்டை அரெஸ்ட் பண்ணுறதுக்கான அந்த ஃபோர்ஸ், அந்த அத்தாரிட்டியும் ஐசிசி கிட்டே கிடையாது. அப்போ நேச்சுரலாக ஒமார் பஷீர் ஏற்கனவே வந்து அதிகமாக செல்வாக்கூடியவர். 1989 அதிபராக இருக்கார். அதனால் நேச்சுரலாக
ஐசிசி கிட்டலாம் நான் சரண்டர் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ காலமாக அவர் ஐசிசியால் அவரை ஒன்றுமே செய்ய முடியல. இவ்வளோ காலம் கழித்து ரீசண்டாக சூடான் கவர்மெண்ட், இப்போ இருக்கக்கூடிய சூடான் கவர்மெண்ட் பஷீர் அவரை ஐசிசி கிட்ட ஒப்படைக்கிறோம், இவருக்கு எதிராக நீங்கள் இன்வெஸ்டிகேஷன் நடத்தலாம் அப்படின்னு ஒப்புக்கொண்டிருக்கு. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னா, ரீசெண்டாக இந்த ரெபல் குரூப்ஸும் சூடான் கவர்மெண்ட்டும் பார்த்திங்கன்னா ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ஆயுதத்தை ஒப்படைச்சிடுறோம், நாங்கள் உங்களுக்கு எதிராக போராட மாட்டோம், அதே நேரத்தில் நீங்கள் ஒமார் அல் பஷீர் எங்கள் இன மக்கள் மேலே நடத்தின அந்த வன்கொடுமை, இதுக்கு எதிராக இன்வெஸ்டிகேஷன் நீங்கள் நடத்தணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெபல் குரூப்ஸ் டிமாண்ட் பண்ணுறாங்க. அதனால் வேறு வழி இல்லாமல் சூடான் கவர்மெண்ட் போய் இவர் ஐசிசி கிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருக்கு. அது இல்லாமல் இப்போதைக்கு ஒமார் அல் பஷீர் இப்போதைக்கு ஜெயிலில் தான் இருக்கார். ஒரு ஊழல் சம்மந்தமான ஒரு இதில் அவரை வந்து ஜெயிலில் அடைச்சிருக்காங்க. ஆனால் இந்த காலகட்டம் வந்து அவர் ஐசிசிக்கு கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கிறனால கவர்மெண்ட்டை வேறு வழி இல்லாமல் இப்போ வந்து ஒப்புதல் அளிச்சிருக்காங்க. ஐசிசி பற்றி நான் ப்ரீஃபாக சொல்கிறேன். இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் அப்படிங்கிறது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் அமைக்கப்பட்ட ஒரு நீதிமன்றம். 2002 ஆரம்பித்தாங்க. ஸ்பெசிஃபிக்காக இது ஆரம்பித்த காரணம் மனித உரிமை வீரர்கள், இந்த வார் கிரைம்ஸ், ஜினோசைடு, இது சம்மந்தமாக இந்த இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதுக்காகவும் அந்த அக்யூஸ்ட் இவங்களுக்கு தண்டனை அளிப்பதற்காகவும் ஆரம்பிக்கப்பட்ட இந்த நீதிமன்றம் தான் இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட். இது வந்து ஒரு இண்டிபெண்ட் ஏஜென்சி. ஒருவேளை அந்த நாட்டுக்குள்ளேயே இந்த பிரச்சனை நடந்திருக்கு, ஆனாலும் அந்த நாடு கவனிக்காமல் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்குன்னா அந்த நேரத்துலேயும் ஐசிசி வந்து உள்ளே இன்டர்வீன் ஆகும். ஸோ இதை வச்சு தான் ஒமர் அல் பஷீர் மீது அவ்வளோ காலம் முன்னாடியே அவங்க அந்த அரெஸ்ட் வாரண்ட் இஷ்யூ பண்ணாங்க. இனி இதில் கிட்டத்தட்ட ஒரு 120க்கும் மேற்பட்ட நாடுகள் ஐசிசியில் மெம்பர்ஸாக இருக்குது. இந்தியா, ரஷ்யா, அமெரிக்கா போன்ற ஒரு சில நாடுகள் பார்த்திங்கன்னா இந்த அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணல. ஸோ ஐசிசி கீழே நம்மெல்லாம் கிடையாது. ஆனால் 120 நாடுகள் மேலே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி மெம்பர்ஸாக இருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் அவங்க ரேட்டிஃபையும் பண்ணியிருக்காங்க. ஐசிசியினுடைய அது சொல்கிற அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் படி நாங்கள் ஒபே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் ரேட்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஐசிசி மேலே ஒரு ஜென்ரலாக என்ன சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மேற்கத்திய நாடுகள் மேலே ரொம்ப சாஃப்டாக அந்த ஐசிசி போகுது. மெயினாக அந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸ் அண்ட் ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் இதில் இருக்கக்கூடிய அதிபர்கள் மேலே, இந்த சர்வாதிகள் மேலே தான் ஆக்ஷன் வந்து ஹெவியாக எடுக்குது. தவிர செல்வாக்கு அதிகம் கொண்ட நாடுகள் இவங்க மேலெல்லாம் ஆக்ஷன் அந்தளவுக்கு எடுக்கிறது இல்லை. உதாரணத்துக்கு இஸ்ரேல், இப்போ இந்த நாடு மேலே ஆக்ஷன் ரொம்ப பெருசாக ஸ்ட்ரிக்டாக எடுக்கல. ஏன்னா இஸ்ரேல் பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட ஹெவியான பேக்கிங் இருக்குது. அமெரிக்கா மட்டும் இல்லை, பிரிட்டிஷ், இந்த மாதிரி நாடுகளுடைய பேக்கிங்கும் இஸ்ரேலுக்கு இருக்குது. அதனால் செல்வாக்கு அதிகம் உள்ள நாடுகள் மேலே ஐசிசி பெருசாக ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை. இந்த மாதிரி ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் மேலேயும் ஒரு சில ஏஷியன் கண்ட்ரிஸ்குள்ளே இருக்க டிக்டேட்டர்ஸ் இவங்க சேர்ந்த இந்த க்ரைம் மேலே மட்டும்தான் இவங்க வந்து வாட்ச் பண்ணுறாங்க, இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஐசிசி மேலேயுமே இருக்குது. அப்போ உண்மையாலே இந்த ஐசிசி கோர்ட் அதனுடைய வேலையை செய்யுதா, உண்மையாலே இது க்ரைம்ஸ் எல்லாம் தட்டி கேட்குதா அப்படின்றதே பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டிபேட்டாக போயிட்டுருக்கு. இப்போது ஒமர் அல் பஷீர் இவர் சூடான் கவர்மெண்ட்டால் ஒப்படைத்து இன்வெஸ்டிகேஷனுக்கு உள்ளாட்கப்படுவாரா, இதுக்கு இந்த டார்ஃபர் கிரைம்ஸ்க்கு ஒரு நீதி வழங்கப்படுமா அப்படிங்கிறத நாம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நன்றி.